மாமனிதனாக வேண்டும் என்று சொன்னால் இந்த சிக்கல்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது இந்த யோக பயிற்சிகள். இந்த தொழில்நுட்ப உலகத்தில் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்துகின்றோம். இருந்த போதிலும் மருத்துவத்துறையை நாம் அதிகம் சார்ந்திருக்கின்றோம். இன்றைய சூழலில் மெடிசன் 3.0 என்பது பிரபலமாக இருக்கிறது. அதாவது நமக்கு ஏதாவது வியாதிகள் என்று சொன்னால் டாக்டரிடம் செல்லுகின்றோம், அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்கின்றோம், சரியாகிவிடுகிறது. ஆனால் இப்பொழுது என்ன நவீன கால முறை என்று சொன்னால் டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் தரமாட்டார்கள். எப்படி இவற்றை தடுப்பது, நீங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருப்பது என்பதை சொல்லிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதுதான் மெடிசன் 3.0 என்று சொல்கிறோம். அப்ப தடுப்பது எப்படி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்கின்ற நிலைக்கு எல்லாம் வந்திருக்கிறோம். அப்படி நம்முடைய சிக்கல்களை தடுப்பதற்கு இந்த யோக பயிற்சிகள் உலகம் முழுவதும் தேவை என்பதை உணர்கிறோம். அப்ப இந்த அரசாங்கங்கள் யோசிக்கின்றன, எப்படி மக்களுக்கு துன்பங்களை தவிர்ப்பது என்று நினைக்கும் பொழுது அவர்கள் இந்த பூங்காக்களை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு வருகின்ற பெரியோர்கள், இங்கு வருகை தரக்கூடிய ஆர்வலர்கள் இந்த யோக பயிற்சிகளை செய்தால் அவர்கள் எந்த ஒரு கஷ்டத்திலும் இருக்க மாட்டார்கள் என்பதை கணித்து இது போன்ற பூங்காக்களில் இருக்கக்கூடிய பகுதிகளை யோக நிலையங்களாக மாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த விதத்திலே இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக, ஒரு சரித்திர நிகழ்வாக இந்த பூந்தமல்லி மாநகராட்சி யோக ஒரு சென்டரை இங்கே நிறுவி இருப்பது இந்த இந்தியாவிற்கே ஒரு முன் உதாரணமாக, சிறப்பான ஒரு ரோல் மாடலாக நாம் பார்க்கின்றோம். அவர்களை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். யோகான்றது என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம 24 மணி நேரத்துல நம்ம தூங்குற நேரம் தவிர்த்து மற்ற எல்லா சமயத்திலும் நம்ம மற்றவங்களுக்காக, மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் யோகான்றது எனக்கு நான் கொடுத்துக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்ம கிளாப் எப்பவுமே மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம், நமக்கு எப்பவுமே நம்ம கொடுத்துக்க மாட்டோம். ஸோ யோகான்றது நமக்கு நம்மளை ப்ரைஸ் பண்ணிக்கிற அந்த தருணம். இப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 40 வருஷம் வாழ்ந்தாங்க, 60 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றது அந்த வாழ்க்கை கிடையாது. யோகான்றது என்னுடைய பார்வையில் ஒரு க்ஷணன்றது இது செகண்ட், இதுக்கு கீழே இருக்கிறது தான் க்ஷணம். இந்த க்ஷணத்தில் நம்ம உயிர்ப்போட, நம்மளுடைய சூழ்நிலையோட உயிர்ப்போட வாழ்கிறதுக்கு யோகா உறுதியளிக்கும். இது நான் கொஞ்சம் அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடுவேன். ஸோ இந்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் திருமணம் தான். உங்களுக்கு தெரியும், இங்கே எவ்வளோ ஒரு எம்சிசின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை சேகரித்து அந்த கிளாரிஃபை பண்ணுற அந்த இதுவாக இருந்தது, ஸ்தலமாக இருந்தது. அண்ணன் இனிஷியேட் பண்ணி, இப்போ எப்படி நம்ம இனிஷியேட் பண்ணி சார் வர வச்சுருமோ, ராஜ்கமல் சார் வர வச்சுமோ, அதே மாதிரி அண்ணன் தான் இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி இருக்குது, மக்கள் இதனால் பெரும் துயர் அடைகிறாங்க, வாக்கிங் வரவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா நம்ம ஒரு வக்கீலுடைய அவர் வந்தார். ஆக்சுவலி வந்தோடனே நம்ம தமிழக அரசு இந்த சமயத்தில் நம்மளோட தமிழக முதல்வருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா குப்பை கிடங்காக இருந்த இடத்த இப்போ நம்ம எவ்வளோ தூய்மைப்படுத்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ணன் அதை ஆரம்பித்து வச்சாரு. நம்ம நகராட்சி மூலியமாக இது ஷெட் ஆக்கிட்டோம். இப்போ ஐயாவும் மற்ற எல்லா சீஃப் கெஸ்ட்டும் அதுக்கு விளக்கேற்றி வச்சுட்டாங்க. அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி அதை அணையாம விளக்காக பார்த்துக்க வேண்டியது மக்களோட உங்களோட கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக வாங்க. அந்த நம்ம சார் கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சாட்டர்டே ஃபார் யோகா, சனிக்கிழமை பெருமாள் மட்டும் இல்லை, யோகாக்கும் இனிமேல் நம்ம அந்த உறுதி இந்த சமயத்தில் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். எங்கள் டிபிசி மக்களுக்கெல்லாம் யோகாவே தேவையில்லை. ஏன்னா டெய்லி நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. சார் உங்களை பார்க்கறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க சார். ஸோ
ஸோ ராஜ்கமல் சார் பற்றி சொல்லணும்னா அவங்க நிறைய பணி வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம கூப்பிட்டுன்றதுக்காகவே வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜ்கமல் சார். அண்ட் ஐயாவுடைய ப்ரொஃபைல் பார்த்தேன், இது எனக்கு படிக்கவே ரொம்ப முற்றி போட்டுச்சு. அப்படி அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நாலேஜபிள் பர்சன் ஐயா. உங்களுடைய அந்த நீர் வீழ்ச்சியில் எங்களுக்கு ஒரு துளி அப்பப்போ கொடுத்துட்டு போங்க. ஸோ இங்கே நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற என்னுடைய கணவர் அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் நான் தனியாக கிடையாது, தேங்க்ஸ் நான் சுதாகருக்கு பின்னாடி இருக்கிறதால தான் அந்த ஓட்டம் ஓடவும் முடியுது. என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட், என்னோடய மாமியார் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே இப்போது உன்னை ஊருக்கு தனி தச்சு விட்டாச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்டு என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு எப்போவுமே கொஞ்சம் அப்படி நம்ம சத்தம் போட்டு எது பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டாஃப்க்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமாக ஐயா அவர்களுக்கு ஐயா ரொம்ப நன்றி. நீங்கள் இது உங்கள் கையில் எப்படி அன்றைக்கி அந்த எம்சிசியை மாற்றி இந்த இடத்துல ஒப்படைச்சோமோ இப்போ ஒரு யோகா இதுவாக ஒப்படைக்கிறோம். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நாங்களும் பண்ணுவோம், நீங்களும் கொஞ்சம் பண்ணி நம்மளுடைய அசோசியேஷன் நீங்கள் வருவீங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஸோ விசி அண்ணன் அவர்களுக்கும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடணும், எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளோட தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா தினம் ஒரு திட்டம் அப்படின்னா கொண்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் யாரும் அந்த அலுவலகம் எந்தெந்த தனித்தனி அலுவலகம் போய் தேடி போக தேவையில்ல. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு உங்கள் பகுதிக்கே நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய தான் காத்துட்ருக்கோம். வர 14ஆம் தேதி அண்ணா, வர 10ஆம் தேதி நம்ம ராமச்சந்திரா மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நடக்குது. நீங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மருத்துவ காப்பீடு திட்டம் முதல் ஸ்டார்ட் பண்ணி ரேஷன் கார்டை பேர் மாற்றணும், ரேஷன் கார்டில் பேர் மாற்றணும், ஆதார் அட்டை மாற்றணும், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது இருந்தாலும் சரி நீங்கள் அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேசக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஐயா பேசின ஐயா அவர்களுக்கு நன்றி தெரியல, சரி அவங்களுக்கு நன்றி ஐயா. நீங்கள் உங்களை நாங்கள் எப்படி விட்டுருவோம், வாரம் நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஓகேவா? மாலை காலை ஜென்ஸ்க்கு நம்ம இது பண்ணியிருக்கோம், மாலை லேடிஸ்க்கு பண்ணியிருக்கோம். குழந்தைகள் லேடிஸோடு வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஓகேவா? இந்த ஸ்கெடியூல் ஓகேவா? இல்லை நம்ம வேறு ஏதாவது டைமிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஆசிரியர் இருந்தாங்க ஓகே, அது இப்போ உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இவரை நம்ம இங்கே கூட்டு வந்திருக்கோன்னா, இவரை மாதிரி நம்மளும் டெய்லி அப்படியே பழக்கெல்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு யோகா ரொம்ப முக்கியம். அதை அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னு அந்த சீக்கிரட்டை நமக்கு சொல்லிட்டு யோகாவில் ஏன்னா அவரும் எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது எதாவது சொன்னார், நாங்களும் டெய்லி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தூத்துக்குடி நகராட்சிக்கு தான் இப்படி ஆகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அதை மெருகிறதுக்காக இப்போ ராஜ்கமல் அவங்ககிட்ட டிப்ஸ் கேட்குறேன். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து அவர் சொல்வார். ஐ வெல்கம் ராஜ்கமல் டு கிவ் அ ஸ்பீச் டு. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த கடைசியாக பேசுகிறவனுக்கு எப்போவுமே ஒரு சிக்கல் இருக்கும். நம்ம ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுட்டு வருவோம், லைனாக ஆரம்பித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த படம் முடிய போகும்போது வர அந்த போலீஸ் மாதிரி இன்னைக்கு உள்ளே விட்டுருக்காங்க. ரைட், எனிவேஸ் நம்ம எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ நடித்தாலும் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. 2000 எபிசோட் நடித்தாலும் உட்காந்து பார்க்குறீங்க. இன்னைக்கு எபிசோட் மொக்கையாக இருந்தாலும் பார்க்குறீங்க. என்ன நம்பிக்கையில் நாளைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வருமாங்கிற நம்பிக்கையில் தான் பார்க்குறீங்க. அதனால் என்ன பண்ணாலும் ஏற்றுவீங்கிற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன். ஸோ நல்ல விஷயத்த நல்லவங்களோட சேர்ந்து நல்ல இடத்துல செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம் இன்னைக்கு இங்கே நடக்கிற இந்த யோகா சென்டர். ஜென்ரலாக யோகா பற்றி டீட்டெயிலாக சொல்லணுங்கிறது பாலன் சாரும் சரி, இளங்கோவன் சாரும் சரி ரொம்ப கிளியராக கிறிஸ்டலாக சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக உங்ககிட்ட நான் ஒரு சினிமாக்காரனா என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே எல்லாத்துக்கும் நம்ம முன்னுதாரணமாக சொல்கிறது சினிமாக்காரங்களை தான் சொல்கிறோம். சிவகுமார் அங்கிள் எப்படி 80 வயசுல சிவகுமார் அங்கிள்னா சூர்யா கார்த்தியோட அப்பா அப்படி இப்போ சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அவரே அப்படிதான் சொல்றாரு, சிவகுமார்னு சொன்னா தெரியப்படுமா, சிவகுமார் சூர்யா கார்த்தியோட அப்பான்னு சொல்லலாம் தெரியுது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி சிவகுமார் அங்கிள் 82 வயசுலயும் எப்படி எப்படி ட்ரிம்மா இருக்காங்க. ரஜினி சார்
ஒரு 75 வயசுல எப்படி இப்படி இருக்காங்க. இந்த பளபளப்பு அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் மேக்கப் குளிச்சா போயிடும், அதை விட்டுருங்க. பட் அந்த ஃபிட்னஸ்ங்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு மந்திரம் என்னன்னா அது யோகாசனம் மட்டும்தான். அந்த யோகாசனத்தை கடந்த ஒரு 25 வருஷமா ரஜினி சார் வந்து, நான் சமீபத்தில் அவரோட லிங்கான்னு ஒரு படத்துல பண்ணும்போது ஒரு 4 நாட்கள் அவரோட தங்கியிருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த 4 நாட்களுமே படப்பிடிப்பு 9 மணிக்குன்னா அவர் கரெக்டாக 7:30லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் கன்ஃபார்மாக யோகா பண்ணாமல் அவர் வெளியில் வந்த நாட்களே கிடையாது. ஸோ எப்படி ரஜினி சார் மட்டும், நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா வந்து 75 வயசாச்சுன்னா டல்லாயிடுறாரு, ஆனால் ரஜினி சார் மட்டும் பார்க்கறதுக்கு அப்படி துருன்னு இப்போ வரைக்கும் ஸ்ருதிஹாசன் கூட வரைக்கும் டுவேட் ஆடிட்டு இருக்காரு, இங்கே ஆடிட்டு இருக்காரு, எப்படி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக யோகாசனம் மட்டும்தான். ஸோ நீங்களும் நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம அதிகமாக பணம் கொடுக்க போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மட்டும்தான். நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேனு அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கும். அந்த விஷயங்களை தடுக்க முடியாது, ஆனால் தள்ளி போடுவதற்கான ஒரு சிறப்பான வழி யோகா. ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆட்சியில் இருக்கோம். அது வந்து நான் பாலிடிக்ஸாக பேச வரல. மேலே அந்த பக்கமாக இருக்கட்டும், மிஸ்டர் நரேந்திர மோடி சார், நம்ம பிரைம் மினிஸ்டர் சாராக இருக்கட்டும், மதிப்புக்குரிய நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து எத்தனை வருடங்களா இது வந்து இருக்கு, அரசியல் கணக்கா பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டாலின் சார் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் ஜிம்மில் வந்து பண்ணுற வீடியோஸ் போடுறாரு. நரேந்திர மோடி சார் வந்து அந்த பக்கம் யோகா டேவை வந்து ப்ரமோட் பண்ணுறாரு. ஸோ ஒரு கரெக்டான பீப்புளோட கைடன்ஸில் இருக்கும். அந்த கைடன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்ம ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் போகிறத தவிர்க்கலாம். என்னடா இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இந்த சினிமாக்காரங்களுக்கு 35 வயசுக்கு மேலே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தவிர்க்கலாம். நான் உங்க எல்லாத்துட்டையும் கேட்டுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு நடிகரோட ஒரு போர்டு வச்சு எங்களிடம் யோகா பயிற்சி உள்ளதுன்னு சொல்லி மாசம் எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்க தான் நம்ம எப்பவுமே நம்புறோம். ரொம்ப இந்த மாதிரி இலவசமா சொல்லி தரும்போது அதெல்லாம் கரெக்டா நடக்காதுப்பா அப்படிங்கிற தாட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாத்திட்டு ஒரு சனிக்கிழமையும் உங்களுக்காக இல்ல, உங்களை நம்பி வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைங்களுக்காக, நீங்க லேடிஸ் நல்லா இருந்தாதான் வீட்டில் ஜென்ஸ் நாங்கள் வர முடியும். இப்போ நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன்னா எங்கள் அம்மா காலையில் 2 இட்லி சுட்டு ஊட்டி விட்டதால தான் நான் இங்கே கிளம்பி வந்து இவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் அம்மா அங்கே நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு நான் யோகாசனம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் தான் அவங்க முடியும். ஸோ ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கணும்னா இத்தனை அழகான ஒரு டீம் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டீம் அதை நல்லவங்களோட நல்ல விஷயத்த நல்ல இடத்துல செய்யுங்கிறது அதுக்கு தான் சொன்னேன். நல்லவங்க நான் சொல்ல வந்தது வந்து என்னை இங்கே அழைத்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ட்ரஸ்டோட உதயகுமார் சார். அவர் எப்பவுமே எப்படின்னா அவைலபிளா சார் இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாரு. நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு வந்துருங்க சார். இல்லை சார் ஷூட்டிங் இருக்கு சார், அது ஷூட்டிங் அப்புறம் போய்க்கலாம், நீங்க வந்து ஷூட்டிங் அப்புறம் போய்க்கலாமா, அப்படிலாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லி நேற்று என்ன பண்ணேன், வீடியோ மட்டும் பேசி கொடுத்தேன். நைட்டு வந்து டாவா காஞ்சனா மேடத்தை விட்டு எனக்கு ஃபோன் பண்ண வச்சுட்டாங்க. காஞ்சனாலே நம்மளுக்கு பயம் இல்லையா, காஞ்சனா 1 2 3 4, அதனால ஐயோ இந்த காஞ்சனா 5 ஆகும் நினைச்சுட்டு பயந்துட்டு வந்து அது பர்சனலா சுதாகர் சாருக்கு தான் தெரியும், அதை அவங்க அப்புறம் பார்த்துக்கிட்டோம். அதனால காஞ்சனா கூட்டா வராம இருக்க முடியுமா, அதனால அது பயந்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால இத்தனை அழகான ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த வாத்தியார்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க யோகாசனத்துல. அதுல வந்து பாலன் சார் விட்டா இன்னும் 2 மணி நேரம் அவர் பேசியிருப்பாரு கண்டிப்பா. ரொம்ப மரியாதை கருதி கூட்டத்தை சீக்கிரம் முடிக்கணுமேங்கிறதுக்காக அவர் பேசினார். இல்லைன்னா அந்த குடலோட நீளம் சொன்னார்ல, அதோட நீளமா இருந்திருக்கும் அவரோட பேச்சு. அவர் அதை ரொம்ப கம்போஸ்டா பேசிட்டாரு. அதே மாதிரி பதஞ்சலி முனிவரும் திருமூலரும் சேர்ந்தவர்னு சொல்ல இளங்கோவன் சார் இவரே 2 மணி நேரம் பேசினா அவர் எப்படி 20 மணி நேரம் பேசியிருப்பாரு. ஆனா எதுக்காக அதை அழகா ஷார்ட்டா கம்போஸ்டா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை அழகா தெளிவான டீச்சர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ இலவசமா என்னென்னமோ விஷயங்களை நம்ம இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த இலவசத்தெல்லாம் விட்டுட்டு இலவசமா யோகாவை வாங்க வாங்க வாங்க, நம்மளும் அழகா இருப்போம். சினிமாக்காரங்களுக்கு நம்ம டஃப் கொடுக்குற லெவலுக்கு நம்ம ஃபிட்னஸ்ல இருப்போம், அழகா இருப்போம். நம்ம வீட்டுல வந்து நடிகைகள் டிவியில போட்ட ட்ரெஸ் எல்லாம் நம்மளும் போட்டுக்கலாம். எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க யோகா வரவேற்கிறதுக்கு. ஏன்னா ஃபைனலா எனக்கு என்ன தேவைன்னா, அன்னைக்கு ராஜ்கமல்ல சுதாகர் மேடம், காஞ்சனா சுதாகர் மேடம் எல்லாம் சேர்ந்து ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு நான் கரெக்டா போனதால என்னோட உடம்புல இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சு யாராவது ஒருத்தர் நினைச்சீங்கனாலும் நாங்க இன்னைக்கு பட்ட பாடுறது செம்ம சக்சஸ். இது கண்டிப்பா நடக்கும். கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அது தமிழ் வார்த்தை தெரியல.
அந்த அந்த கன்சிஸ்டன்சியை விடாமுயற்சி, தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை பண்ண அது நம்மளுக்கு பழக்கமாயிடும். ஸோ இந்த யோகாசனத்துக்கு வரும்போது அவங்க வாழ்க்கை முறையும் நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுப்பாங்க. இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் வரணும். இது ஒரு பெரிய போதை. கண்ட போதையெல்லாம் போய் அனுபவிக்கிறதுக்கு இந்த போதையை அனுபவிச்சிங்கன்னா உங்க லைஃபோட ஸ்டைலே மாறிடும். இதை நான் முழுக்க ரஜினி சார் கிட்ட இருந்தே சிவகுமார் அங்கிட்ட இருந்தோம் அப்படின்னு. அதாவது ஆசனாங்கிறத காலையில 7 to 8 மணி வரைக்கும் மட்டும் முடிச்சுட்டு வரல, அவரோட வாழ்க்கை முறையாவே அவரை மாத்திக்கிட்டதால தான் ஒரு போட்டோ நிற்கும் போது கூட அந்த காலை அப்படி ஸ்டைலா வச்சு நிற்கிறாரு. ஸோ இதுதான் அவர் சூப்பர் ஸ்டாரா இருக்க காரணமே தவிர மற்றபடி பயங்கரமா அவர் உழைச்சாரு, பயங்கரமான ஆணழகன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த உடல் ரீதியா அவர் ஃபிட்டா இருக்காரு. அந்த ஒரு தலையில தூக்கி அந்த விக்க தூக்கி வச்சோடனே யாருக்கு வேணா ஒரு ஜோடியா நடிக்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது அப்படின்னா உடம்பு அப்படி பார்க்க பென்சில் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பென்சிலுக்கு கரெக்டான ஷார்ப்னர் தான் நம்ம இளங்கோவன் சாரும் பாலன் சாரும். ஸோ கரெக்டா இவங்ககிட்ட வந்து நம்மளை ஷார்ப் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம உடல் நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, விழாவுக்கு வந்தோம், ராஜ்கமலை பார்த்தோம், இவங்களை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்ஸ் ஒரு விஷயத்தை செம்ம ஃபாஸ்டா எல்லாத்துக்கும் பரப்பணும்னா அது இன்டர்நெட்டோ இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ இல்லை, நம்ம லேடிஸ் தான். அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னோம், நீங்க சும்மா பகுதி வாரியா போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, மனசுல விஷயத்தை ஏத்திக்கிறீங்க. அருமையா ஒரு யோகா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க, அருமையான வாத்தியாருங்க இருக்காங்க, நல்ல டீம் இருக்கு. சோ விடாமல் இதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 8 வாரம் வந்தீங்கனாலே டக்குன்னு ஒரு விஷயம் லூஸ் ஆயிடும். என்னன்னா உங்க பேண்ட் லூஸ் ஆயிடும், உங்க ஜாக்கெட் லூஸ் ஆயிடும், எல்லாத்துலயுமே சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு தெரியும். இது என் கூட இருக்கிற சக நடிகைகள் சொன்ன ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா காலங்கத்துல ஒரு நூலும் ஒரு ஊசி வச்சு உட்காந்துருக்கேன், யோகா பண்ணப்பா இது ரொம்ப லூஸ் ஆயிடுச்சுங்க பாரு அப்படிம்பாங்க. சோ இதை நான் அனுபவிச்சிருக்கேன் அவங்களோட இருந்து. ஸோ இதை வந்து நீங்களும் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி இந்த ஏரியாவோட கவுன்சிலர் சார் அவரும் வந்து அழகா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிட்டாரு இந்த இடத்தை பத்தி. அவருக்கும் என்னோட வணக்கங்கள். மற்றபடி இந்த டீமை சேர்ந்தவர்கள், வைஸ் சேர்மன் சார், அதுக்கப்புறம் என்னோட காவல்துறை நண்பர்கள் என்னைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு உறுதுணையா இருந்து நம்மளை இவ்வளவு பெரிய விழா நடக்குதுன்னு அவங்க எல்லாம் பாதுகாக்கிறதால தான். ஸோ நல்ல டீம், அருமையான மக்கள், இவங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபிட் ஆயிக்கோங்க. ஃபிட் ஆயிட்டு நல்லா இந்த யோகா வந்து நான் ஒரு 8 கிலோ குறைச்சிட்டேன்ப்பா 10 கிலோ குறைச்சிட்டேன்ப்பான்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க. மறுபடியும் காஞ்சனா சுதா யோகாவால் வெயிட் குறைந்தவர்கள் அப்படின்னு ஒரு விழா எடுப்பாங்க. அந்த விழாக்கும் கண்டிப்பா நானே தான் வருவேன், கவலையே படாதீங்க. அப்ப வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். மறுபடியும் வேற ஒண்ணு இல்லை, நைட் 9 மணிக்கு சீரியல்ல சந்திப்போம். நாங்க எழுதா நீங்க எழுதுறீங்க, நாங்க சிரிச்சா நீங்க சிரிக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு குடும்பமா போயிட்டு இருக்கோம் இத்தனை வருஷங்கள். ஸோ ஹாப்பியா இப்படியே போயிட்டே இருப்போம். உடலை மட்டும் ஃபிட்டா வச்சுக்கோங்க. எங்க வேணா வாழலாம், அது 3வது மாடியில வாழலாம், 10வது மாடியில வாழலாம். ஆனா எது மிஸ் ஆனாலும் நீங்க வாழ போற ஒரே ஒரு இடம் உங்க உடம்பு மட்டும்தான். ஸோ இந்த உடம்பை நீங்க சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் அழகாக மாறும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. என்னை அழைத்த உதயகுமார் சாருக்கும், நேற்று ராத்திரி என்னை மிரட்டி வர வச்ச காஞ்சனா சுதாகர் மேடத்துக்கும், அதுக்கப்புறம் மற்றபடி என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னை அழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தில் வந்திருக்க காயத்ரி மேம் அவர்களை கௌரிக்குமார் என்று கேட்கிறோம். சால்வ் காயத்ரி சார் ஒரே அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் அந்த பூந்தமல்லி நகராட்சி இணைந்து இங்கே ஆல்ரெடி யோகா மையம் இருக்குது. அதில் வந்து யோகா பயிற்சி வகுப்புகள் வந்து இலவசமாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் மாலையில் பெண்களுக்கும் நடத்துகிறதா இன்றைக்கி திருப்புழா நடத்தியிருக்கோம். பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருமதி காஞ்சனா சுதாகர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்தணும். இந்த ப்ரோக்ராமை தொடர்ந்து
ஒவ்வொரு சனிக்கிழமையும் இலவசமாக வகுப்புகள் இங்கே நடக்கும். அது பொதுமக்கள் பயன்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஷ்டாங்க யோகா மற்றும் இந்த பதஞ்சலி யோகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கை யோகா, இந்த மாதிரி பல்வேறு யோகா நடக்க இருக்குது. ஸோ இதை பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நல்லா வந்து இதில் பலன் பெறுமாறு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நகராட்சி அனுமதியோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த இருக்கிறோம். அதுக்கு அண்ணன் திருமலை அண்ணன் அவர்களுடைய சப்போர்ட்டும் நம்ம வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. என்ன அந்த கொஷின்ஸ் ஏதாவது? இது வந்து 100 பேர் அமைகிற மாதிரி மாண்புமிகு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் அவர்களால் இது வந்து திறக்கப்பட்ட இடம். இதில் நம்ம இந்த பண்ணுறதுல ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருமே சொன்னது என்னன்னா, நம்மளுடைய உடல் நலத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். அது வந்து என்னன்னா, நம்மளுடைய உடல் நலம் நம்மளுடைய குடும்பத்துடைய நலம், அதில் நம்ம கவனம் செலுத்தணும்னா முதல்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது யோகாசனம் ஒரு எளிய முறை பயிற்சி, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், அதே டைமில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது குறையும். அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது பொதுமக்களுக்குமே நிறைய பேருக்கு போய் சேர்ந்தது. பொதுவாக நான் எப்படி பார்க்குறேன் இந்த யோகா பயிற்சிகள், தினமும் ஒரு அரை மணி நேரம் நமக்காக நம்மளுடைய உடல் நலத்துக்காக நம்ம ஒதுக்கணும்னா நல்ல பல விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளுடைய லைஃப் சைக்கிள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதான் அந்தந்த நகராட்சிகள் அதை முன்னெடுத்தாலே போதும். இது எப்படி இந்த நகராட்சி பூந்தமல்லி நகராட்சி மூலிமா மாண்புமிகு நம்ம நகர்மன்ற உறுப்பினர் அண்ணன் காஞ்சனா சுதாகர் அவர்களும் மற்றும் நம்ம கவுன்சிலர் அண்ணன் அவர்களும் சேர்ந்து இதை பண்ணுற மாதிரி அனைவருமே அது முயற்சி எடுத்தால் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஏன்னா தமிழக அரசு ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் திட்டங்கள் நம்ம கொடுக்கும்போது அவங்க பண்ணி கொடுக்கறதுக்கான இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு எம்சிசி கூடமாக வந்து இருந்துச்சு. நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இது ஒரு எம்சிசியாக இருந்தது. இங்கே பூங்கா வந்து இங்கே எம்சிசி இருக்கிறதால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு திருமலை அண்ணன் வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து இது வந்து பூந்தமல்லி நகராட்சி மூலயமா நம்மளோட தமிழக அரசு ஒத்துழைப்போடு வந்து இங்கே வந்து யோகா ஷெட் கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து எப்போ எந்த திட்டமும் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா நம்மளை வந்து மக்களை தேடி மருத்துவம், அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டம் மூலியமா வந்து நம்மளை தேடி வந்து எல்லா அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து மக்களை தேடி வந்து எல்லாருமே போறாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி தான் வந்து உங்களோட ஆரோக்கியத்துக்கு வந்து நம்ம வந்து இங்க வந்து நம்ம யோகா வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். எவ்ரி சனிக்கிழமை சார் சொன்ன மாதிரி எவ்ரி சாட்டர்டே நீங்கள் வந்து மக்கள் ஆகிய நீங்கள் வந்து இங்கே வந்து பயன்பெறணும். அரசு வந்து திட்டம் கொண்டு வரும், ஆனால் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. மருந்தில்லா மருத்துவம் சொல்லிட்டு நம்ம வந்து தமிழக முதல்வர் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. அது வருமுன் காப்போம், இதுதான் நம்மளுடைய எப்பவுமே தாரக மந்திரம். ஸோ இங்கே நீங்கள் வந்து யோகா வந்து வாரத்தில் ஒரு தடவை பண்ணிட்டு நம்ம வீட்டில் வந்து பண்ணோன்னா நம்ம வந்து நம்மளோட உடல் நிலையும் நம்மளோட மனநிலையும் வந்து தேர்ச்சி பெற்று சமூகம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமையும். இதுதான் வந்து தளபதியும் வந்து ஆசைப்படுறாங்க. நன்றி. சென்டர் நிற்கிற இடம் வந்து அது ஒரு காலத்து எம்சிசியாக இருந்தது. அது எம்சிசினா சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதை இங்கே வாக்கிங் போகிறவங்களுக்கே வந்து ஒரு அருவருப்பான இடமா இருந்தது. அதை வந்து நம்ம ஐயா முதலமைச்சர் அவர்கள் மூலியமாகவும் நம்ம திருமதி காஞ்சனா சுதாகர் சேர்மன் மூலியமாகவும் நகர்மன்ற தலைவர் திரு தங்கம் திருமலை மூலமாகவும் சிறப்பாக அமைச்சு இப்போ இந்த இடத்த வந்து சொர்க்க பூமி மாரி நம்ம அழகாக வந்து உட்காந்து பேசுகிற அளவுக்கு வந்து வச்சுருக்கிறது. முதல்ல அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இந்த யோகா வந்து எப்படி எதிர்பார்க்கணும், இப்போ வர வியாதிகளை சொல்ல முடியாத வியாதிகள். அது இப்போ சொல்லப்போனால் கேன்சர்ன்றது எங்கேயோ வந்த வியாதி வந்து இப்போது தெருவில் 2 பேர் வரமே ஆயிடுச்சு. அந்த உணவு பழக்கத்தில் மாற்றின இந்த ப்ராப்ளம் வரதால் இந்த யோகா மாதிரி பண்ணும்போதெல்லாம் உடல் உள்ள இருக்க உறுப்புகள் சுத்தமாகிறது மூலியமாகவும் நம்ம மன தைரியத்திலையும் பண்ணும்போது ரிசல்ட் நடக்கும். இது முதலமைச்சர் கொண்டு வந்த மருந்தில்லா மருத்துவத்தில் இது சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்து மிக்க நன்றி.
இன்றைய காலகட்டத்தில் வந்து மென்டல் ஹெல்த் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து எவ்வளோ முயற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மன அமைதியான வழியாக தான் அது இருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும்னா நம்ம ஹெல்த் வைஸும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரஸ்டின் உதயகுமார் சாரும் பூந்தமல்லி சேர்மன் காஞ்சனா மேடமும் இணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு இங்கே ஃப்ரீ யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த பகுதி மக்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். இதை வந்து விரிவுபடுத்தவும் முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கிறேன். சனிக்கிழமையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, சண்டேயில் பண்ணால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது என்னோட சஜஷன். ஓகே, ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அந்த குப்பை கிடங்கா இருந்த இடத்த தற்சமயம் யோகா சென்டராக மாற்றி இந்த அளவுக்கு பெரிய ஏற்பாடு செய்து சிறப்பான ஏற்பாடுகளை செய்த ஐயா உதயகுமார் அவர்களுக்கும் இதுக்கு ஏற்பாடு உறுதுணையாக இருந்த பூந்தமல்லி நகராட்சி தலைவர் அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தையோடு நன்றி தருதலை தெரிவித்துக் கொள்கிறோம். யோகா பெண்களுக்கு என்ன மாதிரி நன்மை அப்படின்னா, இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் யோகா கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இரணியம் இருந்தது, குடல் இறக்கம் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணாமல் யோகா செஞ்சேன். இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே இப்போ பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதாவது கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டி இருக்கிறது, அதுக்கப்புறம் ரெகுலராக மாதம் மாதாந்திரத்துக்கு அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக ரெகுலராக வராது, இர்ரெகுலராக இருக்குது. அப்புறம் நிறைய ப்ரெக்னன்சி டயத்துலலாம் நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறையா சிக்கல்கள் இருக்குது. இப்போ நீங்கள் முதல்ல இருந்தே இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னா, நம்மளோட யூட்ரஸ் வந்து ஹெல்த்தாக இருக்கும், நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தியராக ஆகும். அதனால் நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, இந்த மாதம் டாக்டரை போய் பார்க்குறது, அப்பப்போ ஸ்கேன் எடுக்கிறது, அடி வயிற்றில் வர ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வராது. பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆகும். அந்த பெயின் வந்து பீரியட்ஸ் அப்போ இருக்க பெயின் வந்து நமக்கு ரொம்ப சரியாகும் இதை செய்கிறதுனால. ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த பயிற்சி ஈடுபடலாம். ஆனால் என்ன அப்படின்னா, மருத்துவரோட ஆலோசனைக்கு உட்பட்டு அதை செய்யணும். இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 1 இயர் கழிச்சு அவங்க வந்து அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 6 months கேப்பாவது இருக்கணும். எந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் ஒரு 6 months கேப் விட்டதுக்கு அப்புறமா தான் வந்து யோகாசனாஸ் வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுவும் மருத்துவரோட ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்கு அப்புறம், அவங்க குடும்ப மருத்துவர் வந்து என்ன சொல்றாரோ அந்த ஆலோசனைக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அதை செய்யவே ஆரம்பிக்கணும். 6 மாதம் ஆயிடுச்சு நான் செய்யலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அவங்களோட மருத்துவர் ஆலோசனைக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும். நன்றி. பூவிருந்தவள்ளி நகராட்சி மூலயமா இந்த அப்துல் கலாம் டெஸ்ட் மூலிமா இலவச யோகாவுக்கு நாங்கள் வந்தோம். இது மெயினானு சொன்னால், எங்கள் பெண்களுக்காக நிறைய பிரயோஜனமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நான் நேற்றே சொன்னேன், மேடம் தொப்பை நிறைய இருக்குது, தொப்பை யாரும் சுடிதாரே போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மேடத்துக்கிட்ட சொன்னேன். தொப்பை குறையத்துக்கு ஒரு யோகா பார்த்தேன், கட்டாயம் அதை நான் செய்வேன். எங்களுக்கு இது நல்லா பயன்படணும்னு நினைக்கிறேன். வாரம் நாங்கள் இங்கே வந்து அதை நாங்கள் பயன்படுத்திக்கொள்வோம்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இங்கே பூந்தமல்லி 11வது வார்டில் அமைந்துள்ள நண்பர் நகர் பூங்காவில் யோகா தினமாக யோகா பயிற்சி நடைபெற உள்ளது. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அதே போல் நம்ம எல்லாம் வந்து ரொம்ப டெய்லி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மனசில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை போக்குவதற்காக யோகா தினமும் செய்தால் நம்ம உடற்பயிற்சி நல்லா, அதே மாதிரி உடற்பயிற்சியும் செய்யணும், யோகாவும் செய்யணும். யோகா செஞ்சால் நம்ம மனநல குறையும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அதனால் இந்த நாளை நம்ம இன்னைக்கு வந்து உடற்பயிற்சியும் யோகாவும் செய்வதற்காக நம்ம பூந்தமல்லி நகரில் உள்ள 11வது வார்டில் அமைந்துள்ள நண்பர் நகர் பூங்காவில் யோகா மையம் அமைத்துள்ளது. இதை வாரம் ஒரு முறை இங்கே கடைபிடிப்பதாக உள்ளது. அனைவரும் வாரீர். ஆமாம், இது வந்து அப்துல் கலாமுடைய கிரீன் ட்ரஸ்ட் நடத்துகிறாங்க. அனைவரும் வாரீர். வணக்கம். நான் பூந்தமல்லி நகர்மன்ற உறுப்பினர் 11வது வார்டு, திருமலை என் பேர். பெரியோர்களுக்கும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 811 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களில் 140 கோடி மக்கள் தான் ஹெல்த்தாக இருக்கிறார்கள், உடல் நலத்தோடு இருக்கிறார்கள். அதே போல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 146 கோடி பேரில் 16 கோடி பேர் தான் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள்.
அப்போ இந்த ஆரோக்கியமற்ற நிலையை நாம் பார்க்கிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தில் 59% நாம் மருத்துவ செலவுக்காகவே செலவு பண்ணுறோம். அப்போ மீதி 41% தான் மற்ற செலவுகளுக்கு நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அதாவது நாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் நமக்கு பயன்பட, இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்று யோசிக்கிறது இந்த அரசாங்கம். அதே போல் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா மெடிசன் 3.0 என்பது ஒரு நிலை. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் என்ன நோயின்னு பார்த்து சிகிச்சை கொடுப்பாங்க. இப்போ சமீபமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் உதவியினோடு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போத்த உலகம் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்னன்னு சொன்னால், ட்ரீட்மெண்ட் மட்டும் தரமாட்டாங்க, அந்த நவீன தொழில்நுட்பத்தை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, இந்த நோயை எப்படி தடுப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த விதத்தில் இந்த நோயை தடுப்பதற்கு எப்படி தடுக்க முடியும் என்று அரசாங்கங்கள் யோசிக்கும் பொழுது இது போன்ற பூங்காக்களில் மக்கள் நிறைய வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் யோகா பயிற்சிகள் கொடுங்கள் என்கின்ற ஒரு நிலையில் இந்திய அரசாங்கமோ அல்லது தமிழக அரசாங்கமோ எங்கெங்கெல்லாம் பூங்காக்கள் இருக்கின்றனோ அங்கெல்லாம் யோகா சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்பவர். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர். அந்த விதத்திலே இந்த ஒரு அற்புதமான சூழல் என்னுடைய 20 வருட சென்னையில் 20 வருடம் ஆகிறது. ஒரு பூங்காவில் ஒரு அற்புதமான ஒரு நிலையை இங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பெருமைப்படுகின்றேன். காஞ்சனா மேடம் அவர்களை நான் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வு ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு சரித்திர பதிவு. அந்த விதத்தில் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அவர்கள் நம்முடைய பூந்தமல்லி மாநகராட்சியினுடைய தலைவர் காஞ்சனா மேடம் அவர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், அதியமான் ஔவையார் உங்களுக்கு தெரியும். அதியமான் ஒரு கடையேறு வள்ளல், சேர நாட்டினுடைய அரசு. ஔவையார் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். அப்பொழுது அந்த விதத்திலே ஒரு அற்புதமான அந்த நெல்லிக்கனி கிடைக்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான், அது அரசனுக்கு கொடுத்து அந்த நெல்லிக்கனியை சாப்பிடும் பொழுது நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்க முடியும், நாட்டிற்கு நன்மை பயக்க முடியும் என்ற கருத்தில் அதியமானுக்கு கொடுக்கிறார் அந்த குடிமகன். அதியமான் யோசிக்கிறார், இதற்கு நாம் இதை சாப்பிட்டால் பயனில்லை, தமிழுக்காக தமிழ் மொழிக்காக வாழ்கின்ற ஔவையாருக்கு இதை கொடுத்தால் நீண்ட காலம் வாழ்ந்து நம்மை மேம்படுத்துவார் என்று அதியமான் ஔவையாருக்கு கொடுக்கிறார். அந்த அதியமான் இன்று வாழ்ந்திருந்தேயானால் அவர் கண்டிப்பாக அந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமான் நம்முடைய காஞ்சனா மேடத்துக்கு கொடுப்பார் என்பதை நான் பாராட்ட கடமைப்பட்டேன். அப்படி ஒரு மனித குலத்தினுடைய, மனித மார்க்கத்தினுடைய, மனித நேயத்தினுடைய மாமேதையாக நாம் காஞ்சனா மேடம் அவர்களை பார்க்கின்றோம். She is the architect of human progress. She is the architect of ambitions. She is the great leader, common man's leader with uncommon common. அந்த விதத்தில் அவர்களை மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய திருமலை சாருக்கும் நம்முடைய ஸ்ரீதர் சார் அவர்களுக்கும் நன்றி. அதே விவேகானந்தர் ஒரு முறை சொல்லுவார், இந்தியாவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள் என்பார். அதே விவேகானந்தர் இன்று இருந்தால் எனக்கு உதயகுமார் மட்டும் கொடுங்கள் என்று சொல்லியிருப்பார். அந்த விதத்திலே தினமும் 24 மணி நேரமும் சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய உதயகுமார் அவர்களும் பாலன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். ராஜ்குமார் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நிறைய பிரசித்தி பெற்ற ஒரு மனித நேயர். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டி ஒரே ஒரு கருத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் நிறைய லேடிஸ் இருக்கீங்க, நீங்கள் நினைக்கலாம் நம்ம தான் வீட்டு வேலை செய்கிறோமே, துணி துவைக்கிறோமே, சமைக்கிறோமே, இதெல்லாம் ஒரு வேலை தானே, குடும்பத்தை பார்த்துக்கிறோமே, அதெல்லாம் நீட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அது முழுமையான ஒரு எக்ஸசைசஸ் கிடையாது. அதாவது நீ உங்களுடைய இரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் அனைத்து மண்டலங்களும் ஒரு சேர டெவலப் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் செய்கிற அந்த வீட்டு வேலைகள் பத்தாது. அப்போ இது போன்ற அமைப்புகளில் இணைந்து, அதுக்காக தான் இந்தியாவில் யோகாவை கண்டுபிடிச்சாங்க, உங்களுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த யோக பயிற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தினமும் அரை மணி நேரம், அப்படி இயலாமல் போனால் கூட சனிக்கிழமைக்கு வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது ரெண்டே அது பாயிண்ட்டு. நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் ஆசனங்களும் இருக்கணும், அரை மணி நேரம் சரிங்கன்னா ஆசனமும் இருக்கணும், பிராணாயாம பயிற்சியும் இருக்கணும், மெடிடேஷனும். அதே நேரத்தில் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாட்டு விஷயத்தில் என்ன நேர்ந்தாலும் சரி, காலை 9 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். இரவு 7:30 மணிக்குள்ளே நீங்கள் இரவு உணவு டின்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு சென்டர் உலகத்திலேயே ஒரு தலைசிறந்த சென்டராக வேண்டும். இப்பொழுதே இது சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த விதத்திலே மீண்டும் காஞ்சனா மேடம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிலருக்கு மா பிடிக்கும், சிலருக்கு பலா பிடிக்கும், சிலருக்கு மல்லிகை பிடிக்கும், சிலருக்கு முல்லை பிடிக்கும், சிலருக்கு சூரியன் பிடிக்கும், சிலருக்கு சந்திரன் பிடிக்கும். யோக பயிற்சிகளை செய்யுங்கள். இது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ட்ரஸ்ட் மூலிமா ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். பெரிய என்னென்ன முடியுமோ நம்மளால் இந்த பகுதியில் பூந்தமல்லி, போரூர், இந்த சுற்று வட்டாரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அனைத்திற்கும் உறுதுணையாக இருக்கிற மேடம் அவர்களுக்கும், பிசி சாருக்கும், கவுன்சிலர் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது நம்ம இந்த மாஸ்டர்களை கௌரவிக்க வேண்டிய முக்கியமான தருணம் என்னென்னா, இவங்க 3 பேர் தான் இங்கே கிளாஸ் எடுக்க போகிறாங்க. வாங்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அவர்களை அழைக்கின்றேன். கோமதி நாயகம் உங்களுடைய ஒத்துழைப்பில் சிறிய சிறிய ஆசனங்களை அவங்க பண்ணி காட்டுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டாங்க யோகா, நம்ம என்ன யோகா எடுக்க போகிறோம்னா அஷ்டாங்க யோகா, அது இல்லாமல் ஸ்கை யோகா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எது தேவையோ அதை எடுப்பாங்க. கோமதி நாயகம் சார் அவரை வரவேற்கின்றோம். அடுத்து திவ்யா மேடம் அவர்களை வரவேற்கின்றோம். சங்கர் சார் அவர்களை வரவேற்கின்றோம். அவர்களுக்கு கௌரவிக்குமாறு நன்றி. திவ்யா அவர்களுக்கு வைஸ் சேர்மன் சார் போடுறாங்க. வாய்ப்பு கிடைக்கும் தருணங்களில் மாணவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம வேற நிகழ்ச்சிகள் இங்கே நடத்த இருக்கிறோம். அதுக்கும் நகராட்சி பர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பாக நடத்துவோம். இப்பொழுதே சிறப்பு விருந்தினர்களுக்கு காயத்ரி மேம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அழகா இருக்கீங்க பார்க்கறதுக்கு. இங்கேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இவர் சொன்ன மாதிரி நேற்று நைட்டு 10:30 தான் உதயகுமார் சார் என்னை கூப்பிட்டாரு. வந்துருங்க. ஓகே ஓகே. நான் வந்து காயத்ரி. நான் வந்து நியூஸ் ரீடராக கலைஞர் டிவியில் 9 years ஒர்க் பண்ணியிருக்கேன். தூர்தர்ஷனில் 3 years ஒர்க் பண்ணியிருக்கேன். சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். நேற்று நைட் தான் இன்வைட் பண்ணார். இந்த ப்ரோக்ராம்க்கு இன்வைட் பண்ண உதயகுமார் சாருக்கும் மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து யோகா கிளாஸ் கொஞ்ச நாள் போயிருந்தேன். அந்த மேம் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்க ரொம்ப ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீப் சைலன்ஸ் ரொம்ப தேவை. ஸோ அதான் மெடிடேஷன் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ முதல் ஒரு 10 நிமிஷம் நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னா நிறைய தாட்ஸ் வரும். நமக்குள்ள கமிட்மெண்ட்ஸு, வீடு, குழந்தைங்க, ஃபீஸு, அது இது, சமையல், எதுதோ வரும். ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஒரு 15 நிமிஷம், அப்புறம் நான் யார், எதுக்கு, நம்ம ஏன் இங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், அப்புறம் ஒரு 20 நிமிஷம். தொடர்ந்து ஸ்லோவாக நம்ம வந்து இந்த டைத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரு டீப் சைலன்ஸ்
டீப் மெடிடேஷன் அப்படி போயிட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆக முடியும். காலையில் வெடிக்காத்தால ஒரு 4:30 to ஒரு 4:45 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம யூனிவர்சல் கிட்ட நம்ம பேசணும். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ நம்ம பேசினா அது கண்டிப்பாக நடக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பலாம் நான் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டேன். நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். உதயகுமார் சார் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப பிஸி, ஃபோனே எடுக்க மாட்டார். ஆனால் அடுத்த நாள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா இந்த ஈவெண்ட்டில் இருப்பேன், அந்த ஈவெண்ட்டில் இருப்பேன். நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், உங்களுக்கு மட்டும் எனக்கு 26 மணி நேரம் இருக்காங்க சார், திரும்பி பார்த்தா 3-4 போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு. ஸோ அவரோட உழைப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். அவரோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த மேடம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த யோகாவுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே மேடம் சொன்ன மாதிரி எவ்ரி சாட்டர்டே பெருமாளுக்கு மட்டும் இல்லை, யோகாவுக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ இந்த அரை மணி நேரம் இங்கே வந்து கற்றுக்கிட்டு பயன்பெறுங்க. நான் பக்கத்தில் இருந்தால் ஷுவராக வந்திருப்பேன். நான் வலசரவாக்கம் சைடில் இருக்கேன். எனிவே தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. காலை வணக்கம். இன்று இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி நகராட்சி மன்ற தலைவர் காஞ்சனாக்கா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். துணைத் தலைவர் அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். நமது வார்டு உறுப்பினர் ஐயா அண்ணன் திருமலை அண்ணன் அவர்கள் வரவேற்கிறோம். மேலும் யோகா யூனிவர்சிட்டியோட டீன் வந்து ரிட்டையர்ட் ஆனவர் டாக்டர் இளங்கோவன் சார் அவர் வந்திருக்காரு. அதாவது யோகா சிலபஸ் இப்போ வந்து யோகா வந்து சிலபஸாக பாடமாக மாறி இருக்கு. ஸோ இதை வந்து டிசைன் பண்ணவர் சார் மதிப்பிற்குரிய இளங்கோவன் சார் வந்திருக்காரு. சொன்ன டைம் கரெக்டாக வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி சார் வச்சுக்காதீங்க. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா இந்தியன் யோகா அசோசியேஷன் இருக்கு, டெல்லியில் இருக்கு. அதோடைய செக்ரட்டரியா இருக்காரு. நிறைய யோகா சம்பந்தமா ரிசர்ச், நிறைய தீசஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவரு இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை இங்க துவங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். மேலும் வந்து நம்ம சிறப்பு விருந்தினரா வந்திருக்க ராஜ்கமல் அண்ணன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். இதுல பாலன் சார், அவர் என்சி பாலன் சார் வந்திருக்காரு. யோகா இந்தியன் யோகா அசோசியேஷன் அவர்களும் வரவேற்கிறோம். மேலும் வந்து நம்ம சுதாகர் அவர்களை வரவேற்கிறோம். இந்த வார்டு ரிலேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஐயா ருத்ரமூர்த்தி ஐயா அவர்கள் வரவேற்கிறோம். இப்போ வந்திருக்க அனைவரும் ராமலிங்கம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இப்போ நமக்கு நிறைய பேர் வந்து வந்த பார்க் ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே யாரோட பேர் விட்டுருந்தா தப்பா வச்சுக்கோன்னா தொடர்ந்து அனைவரையும் வரவேற்கிறோம். பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக காவல்துறை ஐயா அவர்களையும் வருகிறோம். அவர்கள் மேல வரும்போது அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றேன். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக, இந்த நிகழ்ச்சி எஸ்பெஷலாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகா ஹால் வந்து நம்ம மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் அவர்களால் திறக்கப்பட்டு இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து யோகா பற்றியான விழிப்புணர்வு யோகா பண்ணி நல்லா இந்த பார்ட்டில் பண்ணணும்னு சொல்லி திறந்துருந்தாங்க. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி நகராட்சியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இனிமேட்டு அனைத்து சனிக்கிழமைகளிலும் இலவசமாக யோகா வகுப்புகள் காலையில் ஆண்களுக்கும் மாலையில் பெண்களுக்கும் அந்த மாதிரி தனித்தனி வகுப்புகளாக நடக்கும். இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் யோகா பொதுவாக என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. நம்மளுடைய உடலும் மனமும் இணைகிற ஒரு சின்ன ஒரு அந்த கரெக்டான இது என்னன்னா, நம்ம ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிடுறோம். பட் மனசு அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம மனசு தான். அது சரியா இருக்கா இல்லை தப்பா இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அது எப்போ நம்ம பார்த்து மனசை கவனிச்சு அதை கியூர் பண்ணுறோமோ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை பொதுமக்களை பயன்படுத்தி கண்டிப்பாக நல்லா பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினருக்கு வந்திருக்கிற நம்ம என்சி பாலன் சார் அவர் வந்து நம்ம யோகா பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இங்கு நண்பர்கள் நகர் பூங்காவில் யோகா பயிற்சி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க நடக்கிறதா இருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் கிரீன் ட்ரஸ்ட்
இவங்க தான் நடத்த போகிறாங்க. வாரம் சனிக்கிழமை கம்பல்சரி வந்துங்க, வந்தால் நல்லது. அதாவது நம்ம மனசில் இருக்க ட்ரெஸ்லாம் குறையும். நம்ம வீட்டில் 1008 வேலை செய்கிறோம், கம்பெனிக்கு போகிறோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நம்ம யோகா பண்ணோமா நம்மளுடைய மனசில் இருக்கிற இதெல்லாம் குறையும். நல்லது. அனைவரும் வாங்க. துணைத் வணங்கி ஸ்ரீதரன் அவங்க பேசுவாங்க. அன்றாட அப்துல் கலாம் ட்ரஸ்ட் மற்றும் பூவிருந்தவல்லி நகராட்சியுடன் இணைந்து இந்த சிறப்பான முறையில் யோகா பயிற்சி மையத்தை இங்கு தொடங்கி வைத்து வருகை தந்துள்ள நமது நகர்மன்றத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி காஞ்சனா சுதாகர் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்துள்ள நமது ராஜ்குமார் அவர்களை, ராஜ்கமல் அவர்களை, யோகா பயிற்சியினுடைய ஐயா யோகமன் அவர்களை, ஐயா பாரி அவர்களே, ஐயா ராமலிங்கம் அவர்களே, நமது பூவிருந்தவல்லி காவல்துறையினுடைய உதவி ஆய்வாளர் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களே, நமது அப்துல் கலாம் ட்ரஸ்டின் நிர்வாகி ஜெயக்குமார் சார் அவர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய நமது நகர்மன்றத்துடைய தலைவர் காஞ்சனா அவர்களின் கணவர் மரியாதைக்குரிய சகோதரர் சுதாகர் அவர்களே, இங்கு வருகை தந்துள்ள பகுதி வாழ் பெரியவர்களே, எமது டிபிசி பணியாளர்களே, ஐயா பேர் வந்து ஐயா உதிரமணி அவர்களே, நமது பூபதி அவர்களே மற்றும் பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நகராட்சியுடன் இணைந்து இந்த அப்துல் கலாம் ட்ரஸ்ட் எப்பவுமே ஒரு சிறப்பான செயல்களை செஞ்சு கொண்டு தான் இருக்குது. பல நிகழ்ச்சிகளை இந்த பகுதியில் செஞ்சு தான் இருக்காங்க. இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமானதாக உடல்நலம் காப்போம் அப்படின்ற மாதிரி இந்த யோகா பயிற்சியை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பல நோய்கள், இன்னைக்கு இருக்கிற மாசு சரியில்லை, சரி காற்றோட்டம் சரியில்லாம காரணத்தினால பல இடங்கள்ல இருக்கு எண்ணற்ற வியாதிகள், அந்த நிலைகளை சொல்ல முடியல. அந்த மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே கொஞ்சம் காலமா ஏற்கனவே ஒரு பெரிய நோயிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறோம். ஒரு 3 ஆண்டு காலம் வாய்ப்பினை வழங்கி வைக்கு நன்றி கூறி மீண்டும் அப்துல் கலாம் ட்ரஸ்டுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையிலே வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருமதி காஞ்சனா சுதாகர் அவர்களையும், மேடையிலே வீற்றிருக்கும் ஸ்ரீதரையா திரைப்பட நடிகர், அப்துல் கலாம் ட்ரஸ்டினுடைய நிர்வாகி உதயகுமார் திருமலை ஐயா, எங்களுடைய குருநாதர், எனக்கு மட்டுமல்ல இந்த யோக கலையை தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று யோக கலையை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் முனைவர் ஆர் இளங்கோவன் ஐயா உள்ளிட்ட இந்த சபைக்கு வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். யோகா ஐயா தான் சொல்லிட்டாங்க. உடல் மனம் ஆன்மா இணைப்பு. உடல் இந்த ஆண்டவனுடைய படைப்பில் மிக அதிசயமான ஒரு படைப்பு. ஒரு சில உதாரணங்களை உங்கள் முன் வைக்கும். உடல் எப்படிப்பட்டிருக்கு, உடல்னா என்ன, அனாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். உடல் 5 லிட்டர் ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ரத்தம் ஹார்ட்டுக்கு போயிட்டு திருப்பி ஹார்ட்லேருந்து வரும். அசுத்த ரத்தம் போய் சுத்த ரத்தம் வரும். அது ரத்த குழாய்கள் வழியாக வரும்.
நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையா, ஏன்னா அந்த யோகாவோட லிங்க் அது. இந்த ரத்த குழாயெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம உடம்புல ஓடுற அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் அதிசயப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். 60,000 மைல் நீளம். என்ன ஒரு அற்புதம். அடுத்து ஒரு ஜான் வயிறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு ஜான் தான். இந்த வயிற்றுக்குள் சிறுகுடல், பெருகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த இதை அப்படி இழுத்தீங்கன்னா, ஒரு நூல் போல இழுத்தீங்கன்னா 16 அடி இருக்கும் உடல் அமைப்பு. இது அனாட்டமி. அடுத்து பிசியாலஜி பாருங்க. ஒரு உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து பூந்தமல்லி நகர்மன்ற தலைவர் திருமதி காஞ்சனா சுதாகர் ஒரு யோகா சென்டரை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக பல நபர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய குருநாதர் இளங்கோவனையா திறந்து வச்சிருக்காரு. இந்த நிகழ்வுக்கு வந்தோம், சில விஷயங்களை நம்ம ஏற்கணும். அப்பதான் இந்த யோகாக்குள்ள நீங்க வரும். யோகா விட மாட்டீங்க. ஒருவேளை உதயகுமார் எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நான் வந்துடுறேன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் இந்த உங்களுக்கு இந்த உதாரணங்களை, இந்த உண்மைகளை உங்கள் முன் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா நினைச்சு கொடுக்கணும். ஆனால் நம் உடலிலே அந்த பொருளுக்கு கூட ஓடுகின்ற மோட்டர் கூட எலக்ட்ரிசிட்டி போட்டீங்கன்னா மோட்டர் ஓடும். அந்த மோட்டர் கூட 30 இயர்ஸ் தான் கேரண்டி. அதுக்கு மேல எந்த மோட்டராக இருந்தாலும் எவ்வளவு டிசைன் பண்ணாலும் மாற்றணும். ஆனால் ஆண்டவன் கொடுத்த நம் உடலிலே, அற்புத உடலிலே, அதிசய உடலிலே ஒரு உறுப்பு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. 365 நாட்களும் 24 மணி நேரமும் 120 ஆண்டுகள். அற்புதம் இல்லையா? நம்ம இருதயம் 120 இயர்ஸ்ங்க. மனிதனுடைய வாழ்வு 120 வருடங்கள். அப்படிப்பட்ட அற்புதமான அதிசயமான உடலை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? இது எல்லாருக்கும் காமன். சரி, இதெல்லாம் ஒரு டைமென்ஷன் நான் கொடுத்துட்டேன். உடல்லாம் எப்படி இருக்கும், இது இயக்கம் எப்படி இருக்குன்னு ஐயாவும் சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க மனசு மனசு எங்கெங்க இருக்கு மனசு? ஹார்ட் இங்க இருக்கு, கிட்னி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுங்க. இப்ப மனசு இங்க இருக்கு. உடல் மனம் இணைகிறது தான் பண்றாங்க. அப்ப மனம் எங்க இருக்கு? எங்களுடைய குருநாதர் சொன்னார் காலையில வரும்போது, ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல பிரெயின்ல இருக்கு அப்படின்னாங்க. இந்தியா போன்ற இதுல நம்மளுடைய ஹார்ட்ல இருக்குன்றாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல வயிற்றுல இருக்குன்றாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. ஆனால் யோகா என்ன சொல்கிறது என்றால், நம் உடலிலே கோடான கோடி செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லிலும் மனம் இருக்கிறது. அந்த உடலையும் மனத்தையும் இணைக்கிற அற்புத கலை அருமை அருமை. ஆண்டவன் படைத்து ஆண்டவனாலே கொடுக்கப்பட்ட கலை யோகா கலை. Who is the first yoga teacher அப்படின்னு நம்ம புராணத்தை பார்த்தீங்கன்னா, சிவன் தான் யோகா கலையை கற்றுக் கொடுத்தார் என்று புராணம் சொல்லியிருக்கு. பார்வதி தான் முதல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது சொல்லுது. சரி, அதை விடுங்கள். உலகத்தில் இந்த யோக கலையை முன்னின்று நிறுத்தியவர்கள் இருவர். வட இந்தியாவில் பதஞ்சலி யோக முனிவர், தென்னிந்தியாவில் திருமூலர். இந்த இருவரும் சமகாலத்தில் பயணித்து யோக கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இரண்டு பேரை நாங்கள் பார்க்கவில்லையே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பதஞ்சலி முனிவரையும் திருமூலரையும் நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க.
அது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எங்களுடைய குருநாதர் திரு இளங்கோவனையர் தான் அதற்கு சாட்சி. திருமூலரும் பதஞ்சலியும் இணைந்த ஒரு சேர கொடுக்கப்பட்டவர் நம்மளுடைய குருநாதர். அவருடைய திருக்கரங்களால் இந்த யோகா கூடம் நம்மளுடைய உதயகுமார் மற்றும் என்னுடைய யோகா நண்பர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களுடைய உறுதுணையில் மற்ற நண்பர்கள் உறுதுணையில் இந்த யோகா மையம் திறக்கப்பட்டுள்ளது. மிக மிக நல்ல விஷயம். சனிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. வாய்ப்பு கொடுத்தால் ஒரு நாள் நானும் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஐயா ஸ்ரீதர் ஐயா சொல்லியிருந்தாரு, அவருடைய பகுதியிலையும் ஒரு யோகா மையம் அமைத்து கொடுங்கள் என்று வேண்டுகோள் இந்த மேடையை வைத்தாரு. நல்ல வேண்டுகோள். அங்கெல்லாம் இப்போ ஒரு பொதுவான வேண்டுகோள் நான் கொடுக்கிறேன் நம்மளுடைய நகராட்சி மன்ற தலைவருக்கு. எங்கெல்லாம் உங்களால் முடியும் அங்கெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள். அங்கெல்லாம் நாங்கள் இலவசமாக மக்களுக்கு இந்த யோகா கலையை கொடுக்கிறோம். மிக நன்றி.